இந்த வில்சன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல அந்த மனு அப்ளை பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒருவர் வந்து சொல்லிக்கிட்டார். அவர் வந்து பிரபாகர் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க, 20 லட்ச ரூபா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய நிர்வாகி வந்து என்கிட்ட பேரம் பேசுறாங்க. நான் ஒன்றும் சொல்லவில்லை அவரிடம், நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் இப்பொழுது நான் வந்து உச்சநீதிமன்றத்திற்கும் நான் பதில் சொல்லிவிட்டேன், மீடியாக்களிலும் பதில் சொல்கின்றேன். நான் வந்து சுயமாக நான் தான் அதை அப்ளை பண்ணேன். இதை என்னை வந்து அப்படி அப்ளை நீங்க இருந்து பின்வாங்குங்க அப்படின்னு சொல்லி என்னிடம் திமுக தரப்பிலிருந்து பேரம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த நபர் பிரபாகரன் என்பவர் வந்து ஒரு வீடியோவை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு இவ்வளவு பதட்டம் ஏன்? திமுகவிற்கு இவ்வளவு பதட்டம் ஏன்? அதாவது உங்களுடைய பதட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்றிலிருந்தே ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த வழக்கு வந்து சிபிஐ விசாரித்தாலும் அது வந்து விசாரணை தவறு இருந்தால்தான். எப்படி நீங்க அஜித்குமாரோடைய வழக்கை வந்து நீங்க சிபிஐ வசம் நீங்க கொடுத்தீங்களோ அதே மாதிரி வந்து இந்த வழக்கையும் நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க வந்து அதை வந்து அதை ரிலாக்ஸா இருக்கலாம் இல்லையா? இப்ப என்ன இப்ப வில்சன் அவர்கள் எதுக்கு இவ்வளவு பதட்டப்படுகிறார்? இது இடைக்கால ஒரு தீர்ப்பு தான், இது வந்து இன்வேலிட் ஆகும், இது வந்து செல்லத்தக்க தீர்ப்பாக இது வந்து அமையாது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இதை யாரு கன்வின்ஸ் பண்றதுக்காக சொல்றாங்க? தன்னுடைய தலைமையை கன்வின்ஸ் பண்றதுக்காக அவர் சொல்றாரா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா திரு வில்சன் அவர்கள், திரு முகில் ரோஹித் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர் பட்டாளமே இதுக்காக வந்து வாதாடியது அப்படின்றது பார்க்கிறோம். இதுல இன்று பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு கிடைத்த பிறகு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு